ஹாய் ஸ்பாடன்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்ன சேனலுக்கு வருகிறது இருக்கும் அனைத்து ஸ்பாடன் சேம் நண்பருக்கு வருகின்ற வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகணும்னு கேட்டிங்கன்னா, ஹைட் ஆன்லைன் ப்ராப்ஸ் ஹாண்ட் அப்படிங்கிற அந்த கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் விளையாடும்போது நான் உண்மையிலேயே செம்மையாக சிரிச்சு என்ஜாய் பண்ணி விளையாண்டுருந்தேன். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ வந்து 2 ஸ்பெர்ம்ஸ் இருக்கா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்பான் ஆயிடுவோம். ஸோ இப்போ இந்த விளையாடும்போது பார்த்திங்கன்னா ப்ராம்ப்டாக வந்து பார்த்திங்கன்னா விட்ருக்காங்க. இந்த கேமோட கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேர்லேயே இருக்குது. ஸோ ப்ராப்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா அந்த திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒழிஞ்சிக்கணும். ஹண்ட்ரஸ் வந்து அவங்கள தேடி பிடிக்கணும். மேலே அந்த டைம் ஓடிட்டு இருக்குல்லையா, அது வரைக்கும் ஒரு ப்ராம்ப்ட் உயிரோடு இருந்தாலும் சரி ப்ராப்ஸ் வந்து வின் ஆயிடுவாங்க. பட் ஹண்ட்ரஸ் வந்து எல்லாரையும் கில் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹண்ட்ரஸ் வின். நம்ம வேறு சவுண்டு போட ஆரம்பிச்சிடும். நம்ம பக்கம் ஒருத்தர் ஏறி வராங்க, இவன் நம்ம பார்த்துட்டு வந்து நிற்க ஓடிடும். இல்லை பக்கத்தில் இருக்கணும் தான் பார்க்குறோம். ஸோ நம்ம போய் வடி விழுந்தப்பே ஒழிஞ்சு வச்சுக்க வேண்டியதான். ஐயோ சாமி, நான் இங்கேயே இருந்துக்கிறேன்ப்பா. ஆளை ஒழிச்சு போடுவானுங்க போட்டிருக்கு. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் 45 செகண்ட் தான் இருக்குது. அது வரைக்கும் நம்ம அடி வாங்காமல் இருந்துடணும். அடி வாங்காமல் இருந்துன்றோம் தான் ஒருத்தனை சுடுவான்ட்டான். ஸோ பார்த்துட்டா ஓடு 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 ஐயோ ஓடு 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 பார்த்துட்டா ஓடு 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 ஐயோ ஒழிச்சுக்கோட்டா. ஐயோ சத்தம் வேறு போட ஆரம்பிச்சிட்டோமே. ஓ இந்த பருகிற மாதிரி இல்லைன்னா பார்த்தேன். ஸோ இந்த பருகிற மாதிரி இந்த செட்டில் இருக்கும். ஐயோ இதை மாறத்துக்குள்ளே நான் படுற பாட்டு இருக்கே. ஐயோப்பா பாடா, ஒரு வேலையை சத்தம் போடுறது நிறுத்திட்டான். ஸோ அந்த நேரத்தை பார்த்து வந்துட்டான்டா. டேய் இல்லை, நான் மாறுற வரைக்கும் பார்த்துட்டு இருந்தியாடா, வந்த உடனே சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃப்ரீசரில் போய் ஏறி உட்காந்துக்குவோம். பட் அவனுங்க என்ன பார்த்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்த்துட்டாங்கன்னு சொல்லும்போது மறுபடியும் சத்தம் போடுறானே. அந்த கேமில் இந்த சத்தம் போட்டு அவங்க தேடி வருது வந்து நல்லா இருக்குது. ஸோ எல்லோரும் என்ன பார்த்துட்டாங்க. ஸோ டக்குன்னு அவங்க எல்லாம் வந்து போய் நான் பண்ணியாக மாற்றிட்டு ஓடிக்கிட்டே இருக்கேன். ஓடு 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 பிடிச்சிட்டானுங்க. சரி பரவாயில்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தாட்டி நம்மளால் பார்த்திங்கன்னா ரீஸ்பான் ஆக முடியும். ஸோ நான் என்ன நினச்சேன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இதாகலான்னு. பட் அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சு 30 செகண்ட்ஸுக்கு கீழே போனால் ரீஸ்பான் ஆக முடியாது. அதே மாதிரி நீங்கள் லேட்டாக ரீஸ்பான் ஆகிற ஒவ்வொரு செகண்டும் வந்து பார்த்திங்கன்னா அதை வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க இல்லையா, அந்த டைமை வந்து 100க்கு ப்ளஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனாக போட்டுருவாங்க. நான் அதை அடுத்த கேமில் தான் ஆக்சுவலாக கண்டே பிடிச்சேன். ஸோ இந்த கேமில் நல்லா பார்த்தீங்கன்னா டிடி ரேபிட் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக்லாம் தெரியுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் தெரிக்க விட்ருங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 100. ஸோ இருக்கிற எல்லா ப்ராப்பையும் சுட்டு பொசுக்கிறோம், மாஸ் பண்ணுறோம், ஓகேவா. கேம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ ப்ராப்பெலாம் போய் தேடுவோம். நான் போகிறேன் தேடி 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 தேடி, சத்தம் போடுவானுங்க ஒளிஞ்சிருக்கிற கேடி. சரி, இப்படிலாம் பாட வேணாம். சரி, பேசுறதுலாம் பாடுறது. ஐயோ சரி, இப்படிலாம் பாடினா அவங்க காதில் நிறுத்த வந்துடும். ஸோ இங்கே ஒருத்தர் இருக்கான், பாவத்துக்கு போட்டு கொண்டுறான். நான் சுடுவேன் நான் நினச்சிருப்பான், அதுக்கப்புறம் ஓடல நினச்சா போட்டிருக்கு. பட் நான் பாவத்துக்கு போட்டு கொண்டுட்டு அவனை கொள்ளும்போது பக்கத்தில் எவனை சவுண்டு கொடுத்தா நீங்களாம் சுட்டு பார்த்தேன். டேய் எவன்டா அவன்? டேய் உன்னை நான் சுட்டனாடா இல்லை பாவத்துக்கு பண்ணாடா? அவன் எங்கே இருந்தால் கூட நான் பார்க்கல. ஸ்பாட்டன்ஸ் என்னையே சேவலாக மாற்றிட்டு ஓடிட்டான். அவனை கையில் மட்டும் மாட்டுறான். நசுக்கி தூக்கி எறிஞ்சிட்றேன். சரி அப்படின்னு சொல்லி அவனை தேடிட்டு பக்கத்தில் ஒருத்தன் சவுண்டு கொடுக்குறான். பாவத்துக்கு போட்டு காட்டுறான் மறுபடியும் அப்படின்னு பார்த்தா அவன் குதிச்சு ஓடுறான். ஐயோ இவனடா இப்படி குதிச்சு ஓடுறான். ஐயோ நான் வேறு கம்பியில் மாட்டிக்கிட்டேன் ஸ்பாட்டன்ஸ். ஸோ இருந்தாலும் அவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாதி ஹெச்பிக்கிட்ட ஆல்ரெடி குறைச்சிட்டேன். ஸோ மீதியும் கொச்சு போட்டு அவனை கொண்டுரும். சரி, கொச்சு போட்டு இல்லை, குறைச்சி அவனை கொண்டுறணும் அப்படின்னு சொல்லி இங்கே தான் ஒழிஞ்சிருப்பேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். இல்லை. ஸோ அப்புறம் இந்த கேம் விளையாடும்போது நான் அதை நோட் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம தேவையில்லாம சில திங்ஸ் பண்ண தரணும்னா ஹெச்பி குறையுது. அது ஃபுல்லாக குறைஞ்சா என்ன ஆகுன்றது எனக்கு தெரில. உங்களுக்கு இருக்க தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லிப்பேங்க. யாரா அவன் கிறுக்கு பையாக இருந்தான், அதை விட பெரிய பொருள் டப்பா மாதிரி வந்து விழிக்கிறான். சரி, டப்பா தலையாக சுட்டு கொண்டுட்டேன். ஸோ அப்புறம் தேடிக்கிட்டே இருந்து ரொம்ப நேரம் அவன் எவனுமே மாட்டல. சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து சவுண்டு போடுவானுங்க அப்படி சொல்லி வெயிட் பண்ணிட்டுருந்தேன். இந்த டாய் ஷோரூமில் எவனுமே ஒழிய மாட்டேங்கிறானே. சரி ஓகே, நமக்கு இதுக்கு அதெல்லாம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெஃபே ஏரியா அங்கே தான் ஒழிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே கக்கூஸு ஒரே ஒரு கக்கூஸ் தான் இருக்கா. சரி சுட்டு பார்ப்போம். ஐயோ இல்லை ஹெச்பி வேறு குறையுது. நான் இந்த கேமில் வந்து நோட்டே பண்ணலைங்க ஹெச்பி குறையுங்கிறதுலாம். எங்கேடா 3 கக்கூஸ் இருக்குது. அப்போ ஏதோ ஒருத்தன் ப்ராப் இல்லை, பல்பு தான் அடிச்சது, ப்ராப்பெலாம் கிடைக்கல. சரி ஓகே, இங்கே இருந்தால் சவுண்டு விடணுமே நேரத்தில். என்ன சவுண்டே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. சவுண்டு கொடுக்குறானுங்க, பட் நமக்கு தான் அது கேட்கவே மாட்டேங்குது. எங்கே இருக்கானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சரி வெயிட் பண்ணுவோம். எவனா ஒருத்தர் சவுண்டு கொடுக்காமலையா போகிறான். ஆல்ரெடி ஒருத்தன் அடி வாங்கிட்டு ஓடினான், எங்கே இருக்கானுன்னு தெரியல. சரி, இந்த கேம் வந்து ஃபஸ்ட் டைம் விளையாடுறதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன் ஆச்சு. ஸோ தேடிட்டே இருக்கேன், கிடச்சான்னா ஒளிஞ்சிரும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தா இங்கே ஒருத்தன் இருக்கான்னு நினைக்கிறேன். சொல்ல இங்கே தான் என்ன நிறைய பேர் ஒழிக்கிறானுங்க. ஸோ கீழே போகலான்னு பார்த்தா இங்கே இருக்காண்டா, சேரா மாதிரி இருக்க தலைவர். சுடு ஐயோ பாவத்துக்கு போடும்போது ஃபஸ்ட் டைம் மட்டும் உட்காச்சு. அப்புறம்லாம் பார்த்து எல்லோரும் ஓடி பண்ணியாக மாற்றிட்டான். பண்ணி பையன் ஏன் முன்னாடி கப்பா மாதிரி ஓடுறான். ஏன்டா இப்படி பண்ணுற, இருறா வரண்டா டே. ஓ இங்கேயே ஒழிஞ்சிருக்கீங்க தலைவர். ஐயோ அவனை மாற்றிட்டான். ஸோ இவங்ககிட்ட வந்து இன்னும் 10 செகண்ட் கொண்டாலும் எங்கேயுமே தப்பிக்க முடியாதான். சரி பாவத்துக்கு இப்படி கொள்ளான்னு பார்த்தா ஓடிட்டே இருக்கு. எங்கடா போகிறீங்க?
நான் கீழேருந்து வந்தால் மட்டும் எவனாவது ஒருத்தன் என்னை பார்த்து சுடுன்னு சுட்டு கொண்டுறான். நீங்களே அப்புறம் கீழே வந்து எஸ் ஆகிறீங்க. சை இங்கே ஐயோ இதை நம்ம வந்த இடமா இங்கெல்லாம் வலிக்கூடாது. ஓடு 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 அவனை தேடி கண்டுபிடி. மாட்டினான்டா. பாம்பை தூக்கி போட்டு கொண்டுட்டேன். ஸோ அப்புறம் எனக்குமே தெரியாது இந்த பாம்புக்கும் கூட லிமிட் இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப காசு கொடுத்து வாங்கணுன்னு இந்த கேம் நடக்கும்போது எனக்கு தெரியாது. அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி இங்கே தான் எவனாவது ஒழிஞ்சிருப்பான். இங்கே தான் பல ஆட்கள் வந்து ஒழிகிறானுங்க. ஸோ எங்கே ஒழிஞ்சிருக்கான்னு வேறு தெரியலையே. இன்னும் வேறு 10 செகண்ட் தான் இருக்குது. ஸோ தோற்றுருவோன்னு நான் சொன்னேன். அதுக்குள்ளே இவன் இவ்வளோ சீக்கிரம் நான் கோழியாக மாற்றுறான். டேய் நீ எங்கே இருந்துன்னு கூட நான் பார்க்கலாம். சாப்பிடா. சரி ஓகே வின் பண்ணிட்டாங்க. வேணா நீங்கள் ஒரு ஆறுதலுக்கு எவ்வளோ சுட்டுக்கிட்டே இருக்கலாம். அங்கேயும் நான் ஒரு கிரெடிட்டை வேஸ்ட் பண்ணிட்டேன். போடா டேய். சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டப்பா மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதாக மாறிக்கிங்க, எக்யூப்மெண்ட்ஸாக மாறிக்கிங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் கஷ்டம். ஸோ உங்களுக்கு ஓடுறதுக்கு வசதியாக இருக்கும், ஹைட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதில் கொஞ்சம் அட்வான்டேஜ் ஜாஸ்தி. என் பக்கத்தில் தாங்க ஹண்ட்ரஸ் ரூமே இருந்திருக்கு. இது இவ்வளோ நேரம் எனக்கு தெரியாமல் போச்சு. ஸோ இன்னும் 10 செகண்டில் நம்ம சவுண்டு போட ஆரம்பிச்சிடுவோம். அதுக்குள்ளே அவன் மாட்டிக்கிட்டான்னு சொல்லும் போது எல்லாத்தையும் மாற்றி விட்டு ஓடிட்டான். சரி நம்மளும் இந்த பையன் மாதிரி ஓடிடுவோம். சரி இந்த பையன் மாதிரி ஸோ இங்கேயே வந்து செட்டில் ஆயிடுவோம். இவன் என்னை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். குண்டு கீழே போடுறாடாடி. குண்டுக்கு போகிறது பெருங்குண்டே சும்மா. ஐயோ 20 எட்டி தான் இருக்கா. முடிச்சு சரி ஓகே மறுபடி ஸ்பான் ஆகும். இந்த தடவை நம்மளை வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட்டராக இல்லை இருக்குது கேஷ் மிஷினாக மாற்றிருக்காங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்கே. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இந்த ரூபத்தில் இருக்கிறது அந்தளவுக்கு நல்லதில்லை. ஸோ இப்போதைக்கு இந்த பாலம் மாதிரி இந்த ஓலையிலே உட்காந்துக்குவோம். ஸோ அப்புறம் நான் இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன். இப்போ என்னோடய ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா 150 இருக்குது இல்லையா. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா டைம் கொஞ்சம் லெஸ் ஆகி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான் ஆகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நான் அதை அப்புறமும் கேம் முடிச்சதுக்கப்புறம் தாங்க நோட்டீஸே பண்ணேன். ஸோ நான் சவுண்டு போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா டாம் ஜெரி பிஜிஎம்லாம் போடுறீங்க. சரி ஓகே சரி மாதிரி ஒழிஞ்சு டாம் கிட்ட தேசானா போதும். வந்துட்டாண்டா ஒருத்தன் தக்காளி தலையா போட ஆடாம மாற்றிட்டு ஓடு நிற்காமல் ஓடுன்னு ஓடிட்டுருக்கேன். ஸோ அந்த பக்கம் எல்லோரும் வந்து சண்டை போட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு தற்கொலை பையன் எனக்கு தெரிய மாட்டான். எல்லாரும் டப்பாவை தான் சொல்கிறாங்களா. சரி ஓகே நம்ம இந்த மூலையில் செட்டில் ஆயிடுவோம். இந்த மூலையில் பாலம் இருக்கிறவங்க ஸோ எல்லாரையும் மாற்றிட்டு ஓடிட்டே இருக்கேன். ஸோ ஐயோ நாங்கள் ஜூஸ் கேனா மாதிரி நினச்சிங்க. என்னங்க இது இதாகிட்டேன். ஸோ இந்த பாலம் மாதிரி இங்கே நின்றுவோன்னு பார்த்தா அண்ணான்னு பார்த்து பிடிச்சிட்டானுங்க. சரி ஓகே இன்னும் ஒரே ஒரு ஐடியா ஸ்பான் ஆக முடியும். ஸோ அதுக்கு பண்ணி இங்கே என்னமோ சொல்கிறாங்க மெடிக்கிட் வாங்குறது அப்புறம் அந்த பனியாக மாற்றுறது வாங்கணுமாமா. என்ன பனியாகிறது முடிச்சிட்டோம். ஸோ நான் ஆற்ற ஏரியா மெடிக்கிட் வாங்கிட்டேன். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறது எனக்கு தெரில. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஓவர் டைம் +3 ஓவர் டைம் +11 வந்துச்சு. ஸோ அதான் வந்துங்கன்னா இந்த ப்ராப்ஸ்லாம் வந்தீங்கன்னா ஸ்பான் ஆகிறதுக்கு லேட் பண்ணதுனால இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனாக போட்டிருக்காங்க. அது சேம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஹண்டர்ஸ்க்கு வந்து ஆட் ஆகிடுச்சு டைமன். ஸோ என் பக்கத்துலேயே என்ன மாதிரி ஒருத்தன் பெட்டியாக இருக்கான். ஸோ என்ன இங்கே ஒரு பிரச்சனைனா ஸோ நான் சவுண்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவன் சவுண்டு போடுறான். அவன் சவுண்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் சவுண்டு போடுறேன். ஸோ இப்போ நான் போட்டிருக்கேன்னா நான் முடிச்சதுக்கப்புறம் அவன் சவுண்டு போடுவான். எவனாவது ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு இடத்துல கிரேனேட் விட்டால் கூட 2 பேருமே செத்து போயிடுவோம். ஸோ இவன் கூட இருக்கிறது அந்தளவுக்கு சேஃப் இல்லடான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த சவுண்டு போட ஆரம்பிச்சிட்டான். ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா விடிச்சுட்டே அப்படின்ற மாதிரி இந்த இடத்த விட்டு இங்கேருந்து ஒழிஞ்சிக்கிட்டேன். ஸோ இப்போ அவன் சவுண்ட் போட்டிருக்கேன். நான் அவன் மட்டும் நினச்சேன். ஸோ இந்த ஜூஸ் கேனா வரலான்னு பார்த்தா அண்ணான்னு பார்த்து ஒரு தற்கொலை போய் வந்துட்டான். ஏன்னா உனக்கு வேறு வேலை வெட்டி இல்லையடா வந்து சுட்டு பார்த்தா. அப்போ நான் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டேன். ஸோ அவனை பார்த்தீங்கன்னா ஆட்டா மாற்றிட்டு இந்த ஜூஸ் கேனா வரலான்னு ட்ரை பண்ணிருக்க முடியல. அதுக்குள்ளே அவனுக்கு உசுறு வந்து மறுபடியும் சுட ஆரம்பிச்சிட்டான். ஸோ 2-1 அவ்வளோதான் ப்ராப்ஸ். ஸோ இருந்தாலும் கடைசியில் அவன் என்ன பிடிச்சிட்டான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து யூஸ்லெஸ் தான். பிகாஸ் நாங்கள் ஆல்ரெடி வின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த தடவை என்னன்னா நம்ம ஹண்ட்ரு. ஸோ இருந்த ப்ராப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரஸாக மாறிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரஸ் எல்லாருமே ப்ராப்பராக இருப்பாங்க. அவங்கள போய் பிடிக்கணும். சரி ஸோ கிரேனேட் வேறு முடிஞ்சு போச்சு. 0 கிரேனேட். ஸோ இந்த இடத்துல வழக்கமாக கேனில் இருக்காதுன்னு சொல்லி ஒரு சுட்டு பார்த்தா அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பு. கால்வாசி இழுத்துன்னு இருந்துச்சு. ஒரு 2 சுட்டா போதும் ஸ்பாட்டன்ஸ் அவன் செத்து போயிடுவான். அந்த நாய் வந்துட்டு என்னை மாற்றிட்டு ஓடி போயிட்டான். சரி இங்கே தான் எங்கேயாவது ஒழிஞ்சிருப்பான்னு நினச்சேன். சரி இங்கெல்லாம் இருக்கிற மாதிரி தெரில. சரி மறுபடியும் சவுண்டு அதை ஓடுறான். இல்லை இவன் வேறு ஒருத்தர் நினைக்கிறேன். முக்கால்வாசி எழுத்துக்கிட்டு தான் குறைச்சி வச்சுருக்கான். சரி ஓகே இவனை சுட்டுருவோம். சுடு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுட்டு செத்துட்டான். சரி ஓகே அந்த கில்லி எனக்கு வரலன்னு நினைக்கிறேன். சரி ஓகே இங்கே ஒருத்தர் இருக்காண்டா அப்படி சொல்லி சுடு ஏட்டா பூத்தட்டி வார்கள் சுட்டு பார்த்தா எனக்கு தான் ஹெச்பி போச்சு. என்னடான்னு பார்த்தா அவன் பின்னாடி இருக்கான். இவன் தான் மேலே அடி வாங்கிட்டு வந்தவன். ஸோ இவன் வேறு பின்னாடி இருக்கான்னு தெரியாமல் பாருங்க 30 ஹெச்பிக்கு வந்துட்டு.
ஸோ இந்த ஹெச்பி குறையுதுங்கிறத நான் இங்கே தான் ஆக்சுவலாக நோட்டீஸ்டே பண்ணேன். சரி ஓகே. இன்னும் 2 பேர் இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்க, ஒரு 3-4 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி அவங்க எல்லாரும் தேடி போய் அடிப்போண்டா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே தான் ஆக்சுவலாக இந்த கெஃபெட்டீரியாவில் தான் நிறைய பேர் ஆக்சுவலாக ஒழிகிறாங்க. ஓடுறான் போகிற சுடு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே சுடுவோம். அப்போ தான் வந்து அவன் நம்மளை பண்ணியாமல் தான் ஓட முடியும். சரி முடிச்சிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுறது? ஓகே ஸோ நம்ம பேரில் வந்து வேணால் காம்பினேஷனில் கூட வருதுங்க. சரி ஓகே. இங்கே வேணால் சுட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ சுட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். சரி மேலே ஏறு மேக்ஸிமம் மேலே தான் இருப்பானுங்க. அது இந்த கெஃபே ஏரியாவில் தான் இருப்பானுங்க. சத்தம் மட்டும் போடுங்க நீ குட்டி முடிச்சு விட்டுறேன். இந்த மண்ணை ஒரு சைடு சுட்டு போமா. சுட்டேன் ஹெச்பி மட்டும் தான் குறைஞ்சி. இன்னும் 25 ஹெச்பி தான் இருக்குது. அது முடிஞ்சால் என்ன ஆகும் எனக்கு தெரியல. ஓடுறா சுட்றா ஐயோ ரீலோட் பண்ணுறானே. டேய் சீக்கிரம் சுட்றா. எங்கடா போனா? ஐயோ மறுபடியும் மேலே ஏறான்டா. டே எப்படா அவன் மேலே கீழே வரைக்கும் வந்துட்டு போதான் எல்லோரும் சும்மாவே இருக்கானுங்க. பெட்டியாக மாட்டான் போடு. அவன் ஆக்சுவலாக பாலா மாதிரி இங்கே ஒழிஞ்சிக்கலாம்னு நினச்சான் போட்டிருக்கு. பட் பெட்டியாக மாட்டான். அது நமக்கு வசதியாக போச்சு. இதோ இங்கே ஒரு ஜூஸ் கேன் இருக்குல்ல, அது கூட வந்து வேணும் ஒரு ப்ராப்பு தான். அது தெரியாமல் நான் போயிட்டுருப்பேன். சரி ஓகே. இங்கே ஒருத்தர் இருக்கான். சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆட்டோ மாற்றிட்டான்டா. அவனை மாற்றி புளிஞ்சிட்றேன் ஜூஸ் புளிகிற மாதிரி. எங்கே ஒழிஞ்சிருக்கான்னு தெரியலையே. ஓகே இருங்க சவுண்டு போடுவான். போட்டோன்னே பிசிக்கிறோம். பிசுக்குன்ட்டு. சரி கீழே போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் கடவுளாக வச்சது ஹார்ட் இமேஜெல்லாம் போட்டு இந்தாடா நான் வந்துட்டேன்டா அவனுக்கு ஓசி கில்னு வந்தான். டேய் எங்கடா போனா? இந்த பர்கரா மாதிரி போன சுட்டு பார்த்தா இல்லைங்க. டேய் அவ்வளோ பெரிய கால்குலேட்டர் பார்த்து எங்கடா போய் மறைச்ச? டேய் என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே. இதாகி இது மாதிரிட்டானா? இல்லையே, இது முன்னாடியே இருந்துச்சு. ஐயோ 15 ஹெச்பி தான் இருக்குது. அது முடிஞ்சால் என்ன ஆகும் யாராவது கொஞ்சம் தெரிஞ்சா சொல்லுங்களேன். சரி ஓகே குதிப்போம். கீழே தான் இருப்பானா? எப்படிங்க அவ்வளோ பெரிய கேஷ் மிஷினாக இருந்தான், திடீர்னு குதிச்சான், அப்புறம் ஆளை காணோம். 2 பேர் இருந்தாங்க ஹண்ட்ரட்ஸு. சரி ஓகே. ப்ராப்ஸ் வின் ஆகிட்டாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பர்கரா மாதிரி இருந்திருக்காரு தலைவர். சரி ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பு. ஸோ போன கேம் மாதிரியே மறுபடியும் ஃபுட்பாலாகவே மாறி இங்கேயே ஒரு இடத்துல ஓரமாக செட்டில் ஆகிடும்டா அப்படின்ற மாதிரி செட்டில் ஆகிட்டேன். சரி ஒரு செகண்ட் கேம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் 3 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கணும். சரி இங்கே இருக்க சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பெட்டிக்கு பின்னாடி ஒழிச்சிக்கிட்டேன். ஒழிஞ்சு அடுத்த நிமிஷம் ஒருத்த வரோம். சரி ஓகே என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே இன்னும் 13 செகண்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு போட ஆரம்பிச்சிடும் ஸ்பாட்டன்ஸ். ஸோ 13 செகண்டில் சவுண்டு ஆரம்பிச்சிட போது தான்டா பக்கத்தில் சுடுற சவுண்டு கன் லீடர் பண்ணுற சவுண்ட்லாம் தெளிவாக கேட்குது. சரி பயமாக இருக்குது, இருந்தாலும் பார்த்துக்கலாம். சவுண்டு போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஓகே சவுண்டு போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது வந்து என்னடா டாம் அண்ட் ஜெரி மியூசிக் போடுறாங்க. நீங்கள் கேட்டிருக்கீங்களா? டாம் அண்ட் ஜெரியில் டாம் வந்துட்டு ஜெரிக்காக வெயிட் பண்ணுவான்ல, அந்த டியூன் இது. ஓகே இதுக்கெல்லாம் இளையராஜா வந்தால் காப்பிரைட் கொடுத்துருப்பாரு. பரவாயில்ல. ஸோ அடுத்த 20 செகண்டுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு போட மாட்டோம். ஸோ ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க ஸ்பாட்டன்ஸ். ஆனால் கடைசி நேரம் இருக்கும்போது மட்டும் பக்கத்தில் சுடுற சவுண்டு கன் ரீலோட் பண்ணுற சவுண்ட்லாம் தெளிவாக கேட்கும். பக்கத்தில் இருப்பானுங்க சொல்ல போனால். அதை சொல்ல போனால் இந்த செவத்துக்கு பின்னாடி அங்கே இருப்பானுங்க. சரி ஓகே இன்னும் 5 4 3 2 1 சவுண்டுன்னு சொன்னோடனே ஒருத்த வரானே. ஐயோ ஓடுறா ஆனால் என்னை பார்க்கலன்னு நினைக்கிறேன். என்னடா சவுண்டு இது? ஐயோ சொல்கிறானுங்களே 105 ஹெச்பி இருக்குது. ஓடு எவ்வளோ தூரம் நீ ஓடுவேன், உன்னை பிடிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி இருக்கானுங்க. சரி ஓகே இங்கே வந்து ஒழிஞ்சிக்கிட்டேன். யாரும் என்னை பார்க்கல. சரி ஐயோ வரான்டா. இருந்தாலும் என் பக்கத்துலேயே சில பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே அங்கே ஒருத்தனை பார்த்து சுட்டு பார்த்தான். பட் அது இல்லை, நான் பின்னாடி இருக்கேன்டா. நான் போடா பொடலங்க தலையா. ஐயோ 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. ஐயோ என்னடா சொல்லி வச்சு பிஜிஎம் போடுவீங்களா? இது என்ன பிஜிஎம் தெரியுமா? ஜெரி வந்து டாம் துரத்துமா அப்போ வர பிஜிஎம்ங்க. ஐயோ 35 ஹெச்பி தான் இருக்குது, 20 ஹெச்பி தான் இருக்குது. ஓடு. ஐயோ நான் இதை ஓடுன்னு நினச்சேன். ஐயோ அடிச்சு போட்டானுங்கடா. நான் சீதையாக மாறினாங்க நினச்சேன், டேபிளாக மாறிட்டேன், போட்டு தள்ளிட்டானுங்க. சரி ஓகே இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு ரீஸ்பான் ஆகும்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ரீஸ்பான் ஆவேன். பட்டு நான் சொன்ன மாதிரி தான் பார்த்திங்களா, நான் வெயிட் பண்ணது 7 செகண்ட் பெனால்ட்டியாக போட்டாங்க. ஸோ என்னால் வந்து வேணால் என்னோடய டீமில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதாவாங்க. ஸோ இங்கே வந்து ஒழிஞ்சிக்க வேண்டியதான். யாரும் இல்லைன்றதை பார்த்துட்டு ஒழியணும்ல, இல்லாட்டி ஏறும்போது ஏற்றிடுவானுங்க பாடையில். சரி மேலே ஒருத்தர் இருக்கான். நம்ம இன்னும் 10 செகண்ட் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு போட ஆரம்பிப்போம். ஐயோ இவனுங்க வேறு லேட்டாக ஸ்பான் ஆகி அது வேறு டைம் வேறு ஏறிட்டே போகுது. ஐயோ இன்னொருத்தன் மறுபடியும். ஸோ சவுண்டு போட ஆரம்பிச்சிட்டோம்.
டேய் கவுண்ட் ஆன் யூ சாங்கில் ஏன்டா போடுறீங்க? When I count on you like 1, 2, 3, 4 you be there அப்படின்னு. டேய் யாரா இவன் இவ்வளோ மாதிரி ஸ்கேட் போட குடிச்சிருக்கான்? இன்னும் ஆனதும் நல்லா தான் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் கேமில் ட்ரை பண்ணி பார்ப்போம். டேய் குதிக்காமறா எவ்வளோ வந்து அமைக்கிற போகிறான். சரி ஓகே, இன்னும் 10 செகண்டில் நம்ம சவுண்டு போட ஆரம்பிச்சிடும் ஸ்பாட். ஸோ மேலே பாருங்கள், இப்போ நிறைய பேர் இருந்தீங்கன்னா லேட்டாக ஸ்பான் ஆகுறதுனால ஃபைன் போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஹெல்மெட்டாக மாதிரி ஓடிடலான்னு பார்த்தேன். அப்புறம் தான் இங்கே ஜூஸ் கேன் இருக்கிறத பார்த்தேன். ஸோ இதுவாக மாதிரி ஓடிடலான்றதுக்குள்ளே நான் சவுண்டு போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ்காரங்கள இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பாடையில் ஏற்றிட்டு போவோம், இந்த சாங்கை தான் போடுவாங்க. அதை போடுறானுங்க. டேய் என்னடா இந்த கேமில் உண்மையிலே எங்கே நம்ம விளையாடும் போது இருக்கிற பண்ணை விட இந்த பாடையில் ஏற்றுற மாதிரி சவுண்டு போடுவோம் பண்ணாக இருக்குது. ஸோ ஹெச்பி பார்த்துக்கோங்க 50 தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன உருவங்களில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் சின்ன உருவமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 50 ஹெச்பி தான் தருவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பாடாது பிஜிஎம் அப்பப்போ கேட்குறீங்க. தோலா படத்தில் படவில்லை அந்த பிஜிஎம் கேட்குற மாதிரியே இருக்குது. ஸோ நீங்கள் சின்ன பொருளாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மியான ஹெச்பி தான் இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்மி. ஸோ அதனால தான் அது 50 ஹெச்பி. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மன்னிச்சு. இப்போ தான் நான் கண்டுபிடிக்கிறேன். எடிட்டிங்கில் அதுவும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் நான் கண்டே பிடிக்கிறேன்னா பார்த்துக்கங்களேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாட ஆரம்பிச்சிட்டோம். பட் கேம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. ஏடா பாடையில் எத்தனை பிஜிஎம் போடுறீங்க, நாங்கள் வின் பண்ணிட்டா, ப்ராப்ஸ் வின்ட்ரா, அண்ட்ரஸ்லாம் போங்கடா பாடையில். ஸோ பெஸ்ட்டு பிளேயர் நம்ம தாங்க, ஸ்மால் கேட். ஸோ நான் இந்த கேம் நடும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேரெலாம் மாற்ற அப்படியே உள்ளே போயிட்டேன். ஸோ திரும்ப இந்த கேமில் பேரை மாற்ற முடியுன்றதே எனக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் பார்த்திங்களேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை தான் சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது காட் ஃபனி கேமிங். பாய், லவ் யூ ஆல் அண்ட் நன்றி ஸ்பாட்டன்ஸ்.